மூணார்லேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த ஆனகுளத்தில் ஒரு அல்டிமேட்டான ஆஃப் ரோடிங் ஜீப் சஃபாரி தான் நம்ம இப்போ ரீசெண்டாக போனது. இந்த ஜீப் சஃபாரியில் உங்களுக்கு சைட் சீயிங் இருக்கும், ஆஃப் ரோடிங் இருக்கும், அண்ட் அல்டிமேட்டாக குளிக்கிறதுக்கான எல்லா ஸ்பாட்டுமே இருக்கும். ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் சஃபாரியோட பேக்கேஜ் 3000 ரூபா. 3000 ரூபாய்க்கு என்னென்ன இடம்லாம் கவர் பண்ணுவாங்கன்றது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஜீப் சஃபாரியில் மொதல் நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்டர் ஃபால்ஸ். ஒன் ஆஃப் தி ஹிடன் ஜெம்னே சொல்லலாம் ஆனகுளத்தை பொறுத்த வரைக்குமே. இந்த 33 வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் அல்டிமேட்டாக குளிக்கலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரை நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் இது ஒரு ஃபாரின் லொகேஷன் மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கோ சரி, குளிக்கிறக்கோ சரி, ஒரு தரமான லொகேஷன் தான் இந்த 33 வாட்டர் ஃபால்ஸ். ரெண்டாவது ஸ்பாட்டு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு என்ட்ரி டிக்கெட் 10 ரூபா வாங்குவாங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் கிளைமேட்டுக்கும் கீழே ரிவர் ஓடுறதுக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் இங்கேருந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மொத்தம் ஒரு 10லேருந்து 15 பேர் வரை இந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் நடக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தன் தான் சொல்வேன் இந்த பிளேஸ். நெக்ஸ்ட் ஹில்ஸோட டாப்பில் போகிறப்ப உங்களுக்குலாம் மிஸ்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மிஸ்டில் தான் உள்ளே போய் நம்ம ட்ரைபல் பீப்பிள்ஸோட வில்லேஜ் சைடு போக முடியும். இந்த ட்ரைபல் பீப்பிள் வில்லேஜை நம்ம போகிற வழியில் பார்க்க முடியும். பழைய வீடு அதெல்லாம் இருக்கும், அவங்கெல்லாம் ஒவ்வொன்றா காட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிடலாம். ஸோ ட்ரைபல் பீப்பிள் வில்லேஜை தாண்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ரொம்ப ஹார்டான ஆஃப் ரோடிங். இதில் போயிட்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்கும். இது வந்து இங்கே இருக்க லோக்கல் ஜீப் மட்டும் தான் உள்ளே போக முடியும். வெளியே இருந்து எந்த ஜீப் புக் பண்ணாலுமே உங்களால் உள்ளே வந்து அந்த ஆஃப் ரோடிங் கூட்டு போக மாட்டாங்க. ஸோ இது ஒரு தரமான ஆஃப் ரோடிங். இந்த ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜீப்பை நீங்கள் புக் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த ஜீப் சஃபாரி நீங்கள் போயிட்டு இருக்கப்போ எங்கேயா நடுவில் நிற்க சொன்னீங்கன்னா நிப்பாட்டுவாங்க. அந்த இடத்துலேருந்து இந்த ஃபாரஸ்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நிப்பாட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து குரூப் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இருக்கட்டும், இல்லை ஒரு டீப்பான நடுவில் ஃபாரஸ்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த அண்ணே சொல்கிற இடத்துல மட்டும் தான் நீங்கள் நிற்கணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. இந்த ஆஃப் ரோடிங்கை முடிச்சுட்டு வெளியே வரப்போ உங்களால் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும். அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம போகிறது குளிக்கிறதுக்கான செக் டேம் தான். இந்த செக் டேமில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிச்சிக்கலாம். ஆழமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சில்ட்ரன்ஸ்லாம் வந்து குளிக்கிறதுக்கு ஓகேவான ஒரு ஸ்பாட் தான். ஆனால் இதை தாண்டி அங்கிட்டு நீங்கள் போகக்கூடாது. அந்த ஃபால்ஸ் மாதிரி வர இடத்துல தான் போகாதீங்க. அங்கெல்லாம் பாம்பு இருக்க சான்ஸ் இருக்குது. இந்த செக் டேம் நடுவில் 2 மட்டும் குளிங்க. இந்த இடத்துல இருந்து சேஃபாக குளிச்சுட்டு சேஃபாக வரலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 hour ஆர் ½ hour இல்லை 3/4 மணி நேரம் எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஜீப் பண்ணால் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை வெயிட் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் கூட்டு போவாங்க. எங்களுக்கு செக் அவுட் டைம் கம்மியாக இருந்தனால நாங்கள் கொஞ்சம் ஸ்பாட் மட்டும் தான் பார்த்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 9 ஸ்பாட் வரையுமே சுற்றி காட்டுவாங்க உங்களோட ஓன் டைமிங்கில். மொத்தம் ஒரு 4 to 5 hours வரையுமே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் கஸ்டமைசேஷன்ஸுமே இருக்குது. உங்களுக்கு ஜீப் ரைட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் தரேன். இந்த நம்பர் கால் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜீப் சஃபாரியை மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். ஒன் ஆஃப் தி அல்டிமேட்டான ஜீப் சஃபாரி இந்த ஆனகுளம் ஜீப் சஃபாரி தான்.